தரிசனமாலய தரிசனம். அருட்கோட்டம் அருள்மிகு முருகன் திருக்கோவில், தண்டையார்பேட்டை. அருள்மிகு முருகன் திருக்கோவில் வட சென்னையில் அமைந்திருக்கும் நேதாஜி நகரில் 5வது வீதியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சென்னை தம்புச்செட்டு தெருவில் அமைந்திருக்கும் கந்த கோட்டம் போல அருட்கோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது தமிழ் கடவுளாம் முருகனுக்கு அமைந்த கோவில். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக உதித்தவன் முருகன். அந்த 6 தீப்பொறிகளை பொற்றாமரை குளத்தில் தாமரை மலர்களில் ஏந்தி 6 முகமாக ஆனவன் முருகன். முருகன் இளையவன், விளையாட்டு பிள்ளை, தமிழ் கடவுள். இவனுக்கு பழனி, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் கோவில்கள் அமைந்திருக்கின்றன. இதனை அறுபடை வீடு என்று சொல்வார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். இவன் பாலமுருகனாக, கோவணாண்டியாக, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பிரமணியனாக, தண்டாயுதபாணியாக, வள்ளி தெய்வானை சமேத முருகனாக, சூரனை வதைத்த வேலனாக ஆங்காங்கே கோயில் கொண்டு அமைந்திருக்கிறான். இப்படிப்பட்ட முருகனை எங்கும் வழிபடும் வண்ணம் ஆங்காங்கே கோவில்கள் உண்டு. நிறைய கோவில்களில் முருகன் ஒரு உபதெய்வமாக தனி சன்னதி கொண்டிருப்பான். இன்னும் சில இடங்களில் தனி கோவில்களும் அமைந்திருக்கும். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் 2 இடங்களில் முருகனுக்கு கோட்டம் அமைக்கப்பட்டு கோவில்கள் அமைந்திருக்கின்றது. ஒன்று கந்தகோட்டம், இன்னொன்று இன்றைக்கு நாம் காணவிருக்கும் வடசென்னை தண்டையார்பேட்டையில் அமைந்திருக்கும் அருட்கோட்டம். முருகன் கோவில் கொள்ளும் இடம் மலை அல்லது குன்று. ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் முருகன் கோவில் அமைந்த இடங்களை கோட்டம் என்று சொல்வார்கள். இது சிறிய இருநிலை கோபுரமும் நீண்ட மதிலும் அமைந்த கோவில்.
இந்த கோவில் கோபுரத்தில் முருகனின் திருவுருவம், சிவன் பார்வதி உருவ பொம்மைகள், இன்னும் கண்கவர் வண்ண பொம்மைகள் அமைக்கப்பட்டு மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கருவறையை தாங்கி நிற்கும் நீண்ட நெடிய மதில் கொண்ட மத்திய மண்டபம். இதன் மேல் விமானத்தில் சிறு சிறு மாடங்களில் அறுபடை முருகனின் அருட்காட்சி திருவுருவங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. கோவிலின் உள்ளே நுழையும் போது நாம் கடந்து செல்வது நீண்ட வெளி பிராகாரம். இடது பக்கம் நீண்ட மண்டபம், அதன் நடுவில் மிகப்பெரிய கௌதம புத்தர் திருவுருவத்துடன் கூடிய சன்னதி. இந்த சன்னதி ரங்கூன் பர்மா தமிழர்களால் நிறுவப்பட்டது என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. வலது பக்கம் இன்னொரு மண்டபம். அந்த சன்னதியில் தனி சன்னதி கொண்டு பைரவர். முருகனின் கருவறை வாயிலின் முன்னால் நெடிதுயர்ந்த கொடிமரம். கருவறை விமானத்திற்கு மேலே முருகனின் திருவுருவம். மூத்தவன் விநாயகன் மிகப்பெரிய உருவம் கொண்டு இங்கு சன்னதியில் அமைந்திருக்கிறார். எட்டு கைகளுடன் அன்னை காளியின் திருவுருவம். முருகனின் வாகனமான மயில் இரண்டு பக்கமும் நின்று கொண்டிருக்க 6 தலையுடன் முருகவேள் மிக அழகாக அமைந்திருக்கிறார். வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஆறுமுக கடவுளின் வெண்கல உருவம் உற்சவ மூர்த்தியாக அருள் புரிகிறார். நந்தி மத்தளம் இசைக்க மற்ற பூதகணங்கள் சுற்றி நின்று வணங்க காட்சி தரும் ஐயன் ஈசன் திருவுருவம்.
இந்த விமானம் அமைந்த சந்நிதியில் இடது காலை தூக்கியாடும் நடராஜர். நடராஜரின் வெண்கல உற்சவ மூர்த்தம். தனி சன்னதியில் உக்ர நிலையில் காளி. ஒரு சிறு சன்னதியில் மிகப்பெரிய நாகர் சிலை. நீண்ட நெடிதுயர்ந்த அரச மரம். அதனடியில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருவாசகர் என்ற சமய குரவர்கள் 4. நாகதேவதை, ஆஞ்சநேயர், ஸ்ரீ பாலமுனீஸ்வரர் சன்னதி. இங்கு அமைந்திருக்கும் நவக்கிரக சன்னதி மிகச் சிறப்பு வாய்ந்தது. இங்கு நவக்கிரகங்கள் தனித்தனி சன்னதியில் தம்பதி சமேதராக திருமண கோலத்தில் காட்சி தருகிறார்கள். இந்த நவக்கிரகங்கள் ஜோதிட ரீதியாகவும் ஆகம அடிப்படையிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய அதிபதிகள், தேவதைகள் என்று அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 27 நட்சத்திரங்கள் அவர்களின் திருவுருவங்களோடு அவர்களின் தேவதைகளோடு இங்கு அமைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது ஒரு பரிகார தலமாக விளங்குகிறது. கருவறையில் உற்சவ மூர்த்தியாக வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் முருகன். இவன் வலது கையால் அபயஹஸ்தம் காட்டி நிற்கிறான்.
இதன் வரலாற்று கூற்றுப்படி சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் வசித்த முருக பக்தர் ஒருவர் அடிக்கடி திருத்தணி சென்று முருகனை தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம். இங்கு வடசென்னையிலும் அதுபோல ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற அவரது ஆவலால் இங்கு எழும்பியதே தணிகை முருகன் திருக்கோயிலாகும். இது சிறிய கோயிலானாலும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி பிரதான தெய்வமாக கருவறையில் எழுந்தருளி இருக்க பிற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் அமையப்பெற்றுள்ள அழகான ஆலயம் இது. திருமண பிராப்தி, மகப்பேறு, செவ்வாய் தோஷ நிவர்த்தி போன்றவைகளுக்காக இங்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்ய வருவதும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறிய பின் இங்கு வந்து நன்றிக்கடன் செலுத்துவதும் கண்கூடு. ஆரவாரமின்றி ஆடம்பரம் இன்றி அதே சமயம் அருளுக்கு குறைவின்றி இங்கே அருளாட்சி செய்கிறான் முருகன். மாதாந்திர பிரதோஷங்கள், ஆடியில் அம்மனுக்கு வளைகாப்பு, தீபாவளியை ஒட்டி வரும் மகா கந்தசஷ்டி விழா, ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் போன்றவைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. மேலும் கந்தசஷ்டி விழாவின் ஒரு பகுதியாக நடைபெறும் கந்தன் திருக்கல்யாண வைபவம் இங்கு வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது. இந்த கோவிலில் 51வது சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்றது. அன்றைக்கு சிறப்பு அபிஷேகம், அன்னதானம், பால் காவடி, கரகக்காவடி, அலகு குத்துதல் ஆகியன நடைபெற்றது. இந்த கோவில் தினசரி காலை 6:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 5:30 முதல் 8:30 மணி வரையிலும் பக்தர்கள் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கும். வாழ்வில் ஒரு முறையாவது பக்தர்கள் வந்து இந்த தணிகை வேலனை தரிசிக்க வேண்டும். ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.